நான் அப்பவே கேட்டேன், எதுக்காக நம்ம பிள்ளைக்கு இவ்வளவு அவசர அவசரமா கல்யாணம் முடிக்கணும்னு. நீ தான் இப்போ கல்யாணம் முடிச்சாதான் முடிச்சபடின்னு மாப்பிள்ளைய பார்த்து கல்யாணத்தை பேசினா. என்ன நடந்திருக்கு பாத்தியா? என்ன விசாரிச்சா நீ? நான் அந்த ஊர்ல போய் விசாரிச்சுட்டு வரேன்னு சொன்னேன்ல, நீ என்ன விட்டியோ? தரக சொல்லிட்டாரு, அவரு சொல்லிட்டாரு, இவரு சொல்லிட்டாரு, இதுக்கு மேல என்ன வேணும்னு சொல்லிட்டா. இப்போ நம்ம பிள்ளையோட வாழ்க்கையை போச்சு, நீ என்ன செய்ய முடியும்? அவன் குடிச்சிட்டு அந்த ஆட்டம் ஆடி இருக்கான். புள்ள பயந்து போய் வந்து உட்கார்ந்துருக்கு. சம்மந்தியம்மா லேசா குடிப்பான், கொஞ்சோண்டு குடிப்பான்னு சொன்னாவலாம். அப்படின்னா அவியலுக்கு எல்லா விஷயமும் தெரிஞ்சிருக்கு. தெரிஞ்சுதான் மறைச்சி நம்ம பிள்ளைய கட்டியிருக்காவ. கஷ்டப்படுற குடும்பமா இருந்தாலும் பரவாயில்ல, மாப்பிள்ளை நல்ல பையனா இருக்கணும்னு நான் நினைச்சேன். இப்படி ஒரு மோசக்காரனுக்கு என் பிள்ளைய கட்டி கொடுக்க வேண்டியதாக போச்சு. இனி உன் வாழ்க்கை எப்படி இருக்கும்? அவன் கூட நிம்மதியா 4 நாள் வாழ முடியுமா? என்ன இடத்துல குடிச்சிட்டு வந்து என்ன பிரச்சனை பண்ணுவான்னு தெரியல. அவ்வளவு சொன்னே கேட்டியா? அவசரப்படாத, கொஞ்சம் பொறுமையா பார்க்கலாம், பொறுமையா பார்க்கலாம் சொன்னா இல்லையா? இந்த மாசத்துக்குள்ள முடிக்கணும், இந்த வாரத்துக்குள்ள முடிக்கணும், நீ தான் அடம் பிடிச்சா. இப்ப என்ன நடந்திருக்கு பாத்தியா? அந்த மாப்பிள்ளை பையன் இவ்வளவு மோசமா இருந்ததுனால தான் நம்ம சொன்னதுக்கெல்லாம் அவையில தலையாட்டி இருக்காவ. நான் கூட ரொம்ப நல்ல குடும்பம்னு நினைச்சிட்டேன். அம்மா இதுக்குதான் நான் அப்பவே சொன்னேன், எனக்கு கல்யாணமே வேண்டான்னு கேட்டியா? மன்னிப்பு கேட்டா எல்லாம் சரியாயிருமா? பிள்ளை வாழ்க்கையே போச்சு. இதனாலதான் கல்யாணத்துக்கு அவைய சொந்தக்காரவே பேச யாருமே வரல. இவன் தினமும் இப்படிதான் குடிச்சிட்டு ஒரு வேலை வெட்டிக்கு போகாம கிடப்பான் போல. சந்தோஷத்துல குடிக்கிறவன் கல்யாணம் முத நாள் எப்படியா குடிச்சிட்டு கிடப்பான்? நீ தெரிஞ்சுக்கிட மாட்டா, இன்னும் தெரிஞ்சுக்கிடவே மாட்டா. முதலும் கோணாலும் முட்டிலும் கோணாலும் சொல்லுவாவ. முத நாளே அவன் லட்சணம் என்னன்னு நல்லா தெரிஞ்சுட்டு இதுக்கப்புறம் அவனை நம்பி பிள்ளைய அங்க அனுப்பி வைக்கணும்னு சொல்றியோ? அம்மா நாங்க போக மாட்டேம்மா. எப்பா சொல்லுங்கப்பா, நாங்க போக மாட்டேன், நான் இங்கே இருந்துக்கிட்டே. போத்தியா பிள்ளை எப்படி பயப்படியானு? இந்த கல்யாணம் வேண்டாம் வேண்டான்னு அவ்வளவு சொன்னா நம்ம தான் கேட்கல. ஏன் நான் கூட இப்ப என்ன அவசரம்னு வந்துட்டு கேட்டேன். நீ தான் இப்பவே கட்டி கொடுக்கணும்னு ஒத்த காலில் நின்னா. இப்போ பிள்ளை வாழ்க்கை கெட்டு போச்சு, நீ என்ன செய்ய? சொன்னா மட்டும் திருந்திருவார் நீ நினைக்கிறியோ? குடிக்கிறவன் என்னைக்கு திருந்திக்கிட மாட்டான். இப்பவே கிளம்பு, அவனை போய் 4 வார்த்தையாவது கேட்காம ஓடக்கூடாது. குடிச்சிட்டு கடந்து ஆடுறவனுக்கு பொண்டாட்டி அங்க இருக்காளா இங்க இருக்காளான்னு எப்படி தெரியும்? உள்ள வாழ்க்கையே போச்சு, நீ மான மரியாதையே பார்த்துட்டு இரு. ஆமாமா. இல்லம்மா நான் பாட்டுக்கு கடகடன்னு வந்துட்டேன். தங்கச்சி எங்கம்மா? சரிம்மா. அம்மா நான் அந்த வீட்டுக்கு போக மாட்டேம்மா, நான் இங்கே இருந்துக்கிட்டே.
நாங்க போக மாட்டேம்மா. குருவமா அவளே பயந்து போய் அங்க இருந்து வந்திருக்கா. நீ சும்மா சும்மா இப்படி பேசிட்டு இருக்காத. நாளைக்கு அவர் வரட்டும், அதுக்கு பிறகு ஏதாவது பேசி முடிவு பண்ணிக்கிடலாம். ஆனா ஒண்ணு, இதே மாதிரி குடிச்சிட்டு இருந்தாரு, நான் பார்த்து சும்மா இருக்க மாட்டேன். நீங்க கொஞ்சம் பொறுமையா இருங்க. நம்ம பொண்ணு பெத்தவிய எடுத்தும் கவுத்தம்ல முடிவு எடுக்க கூடாது. பொண்ணை பெத்தவியனா பொத்து பொத்து போயிட்டு இருக்கணுமோ? ஆமாங்க, அவிய மேல 1000 தப்பு இருந்தாலும் நம்ம தான் பொறுமையா போகணும். என்னதான் இருந்தாலும் நம்ம பிள்ளை அங்கதானே போய் வாழ போறா. கொஞ்சம் பொறுமையா இருங்க. நாளைக்கு வந்து அவர் என்ன சொல்றாருன்னு பாப்போம். அதுக்கு பிறகு நான் பாத்துக்கிறேன். பொண்டாட்டி, ஏய் பொண்டாட்டி, வாடி 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 பொண்டாட்டி, நான் தாங்க மாட்டேன் தூங்க மாட்டேன் நீ இல்லாட்டி. ஏ பொண்டாட்டி பொண்டாட்டி, வாடி 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 ஸ்வீட் பொண்டாட்டி. சரி, மனுஷனால நீ இல்லம்மா, இப்ப நான் என் பொண்டாட்டிக்கு புருஷன். பியாதி எடுப்பா. பொண்டாட்டி எங்க இங்க இருக்கா? அவ அப்பவே அவங்க ஆத்தா வீட்டுக்கு போயிட்டா. மனுஷனால நீ ஒருத்திய பார்த்து உனக்கு கெட்டி வச்சா முத நாள் இப்படி குடிச்சிட்டு வந்து பியாதி எடுத்துக்க எதுக்கு உனக்கு? ஏம்மா, நான் குடிக்கலம்மா, ஃப்ரெண்டுங்க தான்மா குடிச்சானுங்க, நான் சர்பத்து தான் குடிச்சேன். ஆமா, சர்பத் பாட்டில் தான உன் கையில இருக்கு. சர்பத் குடிச்சானா? சர்பத் நித்த இப்படி குடிச்சிட்டு ஊதாரியா சுத்துறியே அப்படின்னா உனக்கு ஒருத்திய பார்த்து கெட்டி வச்சேன். இனியா திரும்பி நல்ல புத்தியோட வேலைக்கு போவான்னு நினைச்சேன். நீ என்னடானா கல்யாணம் ஆன முத நாள் இப்படி குடிச்சிட்டு வந்து உருண்டு கிடக்க. அவன் வீட்ல இருக்க மாட்டேன்னு அவன் ஆத்தா வீட்டுக்கு ஓடி போயிட்டா. நான் உன்கிட்ட என்னல சொன்னேன்? கல்யாணத்துக்கு பிறகு இந்த பழக்கம் இருக்க கூடாதுன்னு சொன்னனா இல்லையா? ஏம்மா, நான் குடிக்கவே இல்லம்மா, சர்பத்து தான் குடிச்சேன். இது பாட்டில் மேல சத்தியம். சீ, என்னையதான் ஏமாத்தியா? வரவுல இப்படி ஏமாந்து போயிடுவான்னு நினைச்சியோ? இன்னைக்கு ஒரு நாள் கூட உன்னையால கட்டுப்பாடா இருக்க முடியாது. விளங்காதவன் விளங்காத வேலை பார்த்து வச்சிருக்கான். எதுக்குல நீ குடிச்சிட்டு வந்தா? இன்னைக்கு ஒரு நாள் குடிக்காம இருந்திருந்தா கூட அவன் இந்த வீட்டை விட்டு போயிருக்க மாட்டான். இப்போ அவன் ஆத்தா வீட்டுக்கு ஓடி போயிட்டா. யார் போய் கூப்பிட போறது? நான் போறேன், என் பொண்டாட்டிய கூப்பிட்ட நான் போறேன். போவா, நல்லா போவா. எழுந்து கூட நிக்க முடியல. நல்லா போய் அவளை கூட்டிட்டு வருவா. அங்க போய் நின்னா அவன் ஆட்டக்காரியை சேர்ந்து உன்னை விளக்கு மாத்தால அடிச்சு துரத்துவா. போறானா போறானா, பையனை எடுத்து போறானா, வந்தவளை விட்டுட்டு கூப்பிட போறானா. இன்னைக்கு ஒரு நாள் உன்னையால கட்டுப்பாடோட இருக்க முடியல. அப்படி என்னல இருக்கு அதுல? கூறுகிட்ட குப்பை. ஏம்மா, மன்னிச்சிரும்மா, இனி சர்பத்து கூட குடிக்க மாட்டேன். இதேதான் தினமும் என்கிட்ட சொல்றா. குடிக்க மாட்டேன்னு 1000 சத்தியம் பண்ணியிருக்கா. ஒரு நாள் குடிக்காம இருந்திருக்கியால? இல்ல ஏதாவது வேலை வெட்டிக்கு தான் உருப்படியா போயிருக்கியா? அப்படியே போனாலும் உனக்கு குடிக்கிறதுக்கே காணாது. நான் வேலை பார்த்து தான் உனக்கு சேர்த்து சோறு பொங்கி போட்டுட்டு இருக்கேன். வயசான காலத்துல என்ன வேலைக்கு போக முடியலன்னா அவளை கெட்டி அழுது இருந்து. நீ என்னடானா வந்தவளே துரத்தி விட்டுட்டா. இனி அவ இங்க வருவாளா? ஏம்மா, வா போய் என் பொண்டாட்டிய கூட்டிட்டு வருவோம். இப்படி போய் நின்னா செருப்பால அடிச்சு என்னையும் சேர்த்து துரத்திடுவாவ. காலையில போய் அவளை கூட்டிட்டு வருவான். முழிச்ச உடனே சாராய கடையில போய் நின்றாத. உன் பொண்டாட்டிய கூப்பிட அந்த வீட்டுக்கு போகணும். ஏம்மா, இப்பவே போலாம் வா. இப்ப போனா உன்னோட சேர்த்து எனக்கும் அடி விழுன்னு சொன்னேன். எப்படிம்மா அவ என்னை கேட்காம விட்டு விட்டு போலாம்? எப்படி போலாம்? என்னம்மா நினைச்சிட்டு இருக்கா? நான் புருஷனா இல்ல அவ புருஷனா? என்கிட்ட சொல்லாம, என் அனுமதி வாங்காம எப்படி அவ வீட்டை விட்டு போலாம்? வாமா, அவளை போய் 4 வார்த்தை கேட்போம். அவங்க அப்பா அம்மாட்ட எப்படி பிள்ளைய வளர்த்து வச்சிருக்கீங்கன்னு கேட்போம் வா. அதே கேள்வியை என்னைய பார்த்தா வீ கேட்டா நான் இங்க மூஞ்சி கொண்டு போய் வைக்க? ஏம்மா, உன் பிள்ளைக்கு என்ன குறைச்சலு? உன்னை யாரு கேள்வி கேட்க முடியும்? என்கிட்ட கூட்டிட்டு வாமா, நான் பாத்துக்கிறேன். உன் பிள்ளைக்கு அழகு இல்லையா, அறிவு இல்லையா? ஆனழகன்மா, ஆனழகன். அவளே என்னை தேடி வருவா, பாக்குறியா? இந்த வீட்டு பக்கமே வர மாட்டேன்னு சொல்லிட்டு ஓடிட்டா. வருவா விளக்கு மாத்தி எடுத்துட்டு வந்து தான் அடிப்பாவனே. அப்ப கூட நீ திரும்பி
தப்பு 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 என் பொண்டாட்டி அப்படி சொல்லாதம்மா. தேவதம்மா, தேவதை, என் லட்டு. சே லட்டு புட்டுன்னு இப்படிப்பட்ட ஓடுகாலிலாம் இந்த வீட்ல இருந்தா வழங்கவே வழங்காது. நீ மட்டும் ஒழுங்கா இருந்தா அவன் செவுல்ல நாலு இழுத்துப்பேன். உன் மேல தப்பு வச்சுட்டு அவளை என்னத்த சொல்லன்னா வாய் மூடிட்டு இருந்திருக்கு. ஏம்மா என் பொண்டாட்டிய கூட்டிட்டு வாம்மா, நான் விட்டு பேசணும். நல்லா வருவா. இதுக்கு மேல அது குடிக்காம இங்கே கடை. ரூம வெளிய பூட்டிட்டு போறேன். ஏம்மா போகாதம்மா, இன்னொரு ஆப்பு வாங்கணும். ஏம்மா கதவை தரம்மா. என் பொண்டாட்டி எங்கம்மா போனா, அவ எப்போ வருவா? அவளை பார்க்கணும்மா, சீக்கிரம் கூட்டிட்டு வா. கதவை தர, என் பொண்டாட்டி வருவா.